2 பக்கத்தை யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு போய் வெளியிட்டு போக இந்த பிரச்சனை இருக்காது. நேத்து புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. எப்படி அந்த அந்த செய்தி நான் சொன்னால இருக்காது, அதையும் இதிலே சொல்றேன் பாருங்க. நேத்து புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. எப்படி அந்த அந்த செய்தி நான் சொன்னால இருக்காது, அதையும் இதிலே சொல்றேன் பாருங்க. என்னோட ஒருத்தர் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்தார், புதுக்கோட்டையில இருந்து எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து. அவர் இருந்தா இன்னமும் தான் அங்கே நிற்கிறார். பாவம், அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு வந்தவர் இந்த அந்த சைடு ஏர்போர்ட்ல நிற்கிறார். எவ்வளவு நேரம் டிராபிக் ஒரு ப்ராப்பரா ஒரு இது பண்ணி முடியாம ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இப்படி ரசிகர் வந்து இது ஒண்ணு ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இப்படி செய்யக்கூடாது. பாத்திருப்பீங்க, டேய் அப்பா இறப்புக்கு வந்தவன், கூலி வேலை செய்யறவன், பூக்கட்ட போறம்மா, இப்படி எல்லாமே ஒரே ஒரு தனிப்பட்ட நபருக்காக பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கை இழந்து நின்று இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது ரஷ்ய குஞ்சுகளை உள்ள விட்டது தப்பு. நிறுத்தி வெளியே வச்சிருக்கணுமா வச்சிருக்காதா? உங்களுக்கு இந்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த விமானத்துறையில வேலை செய்யக்கூடிய தெரியுமா தெரியாதா? இவங்க தற்கூரி பெயர்களுக்கு இவங்க தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, ஒரு புண்ணாகம் தெரியாது. இவங்களை உள்ள விட்டா நாசமாக்கி போயிருவான். நம்ம மூடி இப்பதான் போய் அங்கங்க முஸ்லீம்களா எதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுகிட்டு எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரில எப்படி எப்படிலாம் நாடு இருக்கோ அங்க இருக்க ஏர்போர்ட் இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து காப்பி அடிச்சு ஒட்ட வச்சு இது மாதிரி செய்யுங்களா சொல்லி செஞ்சு அதை இப்பதான் டெவலப் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உள்ள போற காருக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம். வடநாட்டான போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நின்னாலும் 110 ரூபா வாங்குறோம், ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் 110 ரூபா வாங்குறோம், 2 மணி நேரம் நின்னா அந்த காரை எடுத்துட்டு போற அளவுக்கு காசை வாங்கி கொள்ளையடிச்சு நாசமா போற அந்த ஏர்போர்ட்ல இப்படி உள்ள விட்டா இருக்கதையும் கொலை நாசமாக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா இவங்களை உள்ள விட்டுட்டு தேவையா இது? இது ஒரு புறம். இப்ப விஜய்கிட்ட நேரடியா கேள்வி, இந்த தற்கொலைகளை நம்பி நீங்க கட்சி ஆரம்பித்து உள்ள உனக்கு எவனோ ஏமாத்திருக்கான், இவனால நம்பி வான்னு திரும்ப சொல்ற. ரசிகர் வேறு, தொண்டர் வேறு, அது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. உன்னை பார்க்க வந்த கூட்டமே தவிர உன் தொண்டர்களுடைய கூட்டம் அல்ல. இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து பரிசீலனை பண்ணி நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். இல்ல நாசமாகத்தான் போவேன் அப்படின்னா நாசமா போ. இந்த இப்ப ரஷ்ய குஞ்சுகளுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, இவர்களுக்கு மத்தியில இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கையும் கோட்பாடையும் ஒரு தத்துவத்தை வச்சு வருது அப்படின்னா அவனையும் சேர்த்து பாதுகாக்க தான். அது தெரியாத நாயி விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது கேள்வி குத்தா இருக்குமா இருக்காதா? இதை என்ன விஜய் ரசிக்கிறாரா? இது தவறுன்னு தெரியுமா தெரியாதா? எப்படி ஒருப்பட்ட சூழல்ல இந்த தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். உலகமே பார்த்து வியந்து பல படைப்புகளை, பல அற்புத நூல்களை, பல சொற்களை வேதமாக கொண்ட இந்த தமிழ்நாடு, அது உலகமே வியந்து பார்த்த இடத்துல இப்படிப்பட்ட தற்கொலைகளை பார்க்கும் பொழுது கேலி குத்தா இருக்குமா இருக்காதா? இவங்க தற்கொலையா இல்ல சொல்லுங்க. நீ விஜய் மேல ஏறாத, இறங்கு ப்ரோ, அவர் இறங்க சொல்லுங்க, இறங்கு இறங்கு சொன்னாரா இல்லையா? என்னடா நடக்குது? ஒரு அடிப்படை